தங்கலான் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் சென்னை ராயப்பேட்டை சத்தியம் திரையரங்கத்திற்கு நடிகர் விக்ரம், இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகை மாளவிகா உள்ளிட்டோர் வருகை தந்தனர். அவர்களுக்கு ரசிகர்கள் மேளதாளம் முழங்க குதிரையுடன் தங்கலான் கெட்டப்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். தங்கலான் திரைப்படம் இன்று வெளியாக இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில் எந்த மாதிரியான வரவேற்பு அளிக்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. தங்கலான் திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் விக்ரம் ரசிகர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்று வெளியான இந்த தங்கலான் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை விக்ரமின் ரசிகர்கள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சத்தியம் திரையரங்கிற்கு விக்ரம் வந்தார். அப்போது அவர் வரும்போது அவருக்கு மிகப்பெரிய அளவில் குதிரையின் மீது தங்கலான் போலவே வேடமணிந்து வந்து ரசிகர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமல்லாமல் ஆளுயர மாலை அணிவித்தும் அவரை வரவேற்ற ரசிகர்கள் சிலர் அவருடன் செல்ஃபி எடுக்க முயன்ற போது அங்கு ஒரு சிறு பிரச்சனையும் ஏற்பட்டது. விக்ரமின் தோள்களை பிடித்து அவரை திருப்பி அவரது முதுகில் கைகளை வைத்து அழுத்தியதன் மூலமாக அவர் சில அசௌகரியங்களுக்கு ஆளானார். அதன் காரணமாக அதன் பிறகு பவுன்சர்கள் தலையிட்டு அவரிடமிருந்து விலக்கிய பிறகு அவர் தியேட்டருக்குள் சென்று படம் பார்ப்பதற்காக சென்றார். விக்ரமுடன் படம் பார்ப்பதற்காக இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ரஞ்சித் அவர் மனைவியுடன் வந்திருக்கின்றார். அதே போல நடிகை மாளவிகா மோகனன் அவர்களும் இந்த வந்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.